யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஏஜஸ்எம்ல ஒரு முக்கியமான ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the average age of 12 students is 20 years. If the age of the one more student is included, the average decrease by 1. Then what is the age of the new student? Then what is the age of the new student? நார்மலாக எல்லாரும் எப்படி பண்ணுவாங்கன்னா, 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஆவரேஜ் ஏஜ் வந்து 20 இயர்ஸ். அவங்களோட ஆவரேஜ் வந்து 20 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு அப்போ புதுசாக ஒருத்தர் ஆட் பண்ணும்போது 13 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ அவங்களோட ஆவரேஜ் டிகிரீஸ் பை 1 இயர்ஸ். ஸோ 19 அப்படின்னு போடுவாங்க. டிகிரீஸ் பை 19. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு இது ஆன்சராக இருக்கும். சரியா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போகிறதில்ல. இன்னைக்கு இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறதில்ல. எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, 12 ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் 12 ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுடைய ஆவரேஜ் வந்து 20 இருக்கும். ஓகே, இப்போ புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் ஆறாரு. ஸோ 13 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 1 இயர் குறையுது. அப்போ கண்டிப்பாக புதுசாக வந்தவரோட ஏஜ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் ஆவரேஜ் ஏஜ் குறையுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போனால், எத்தனை வயசுக்கு ஒன்று குறையுதுன்னா 13 மெம்பர்ஸ்க்கு ஒன்று குறையுது. ஸோ 13 இன்ட்டு -1. 13 இன்ட்டு -1. அப்போ 13 இன்ட்டு -1 ஒரு நிமிஷம். ஸோ 13 இன்ட்டு -1 இஸ் ஈக்குவல் டு 13 -13 இருக்கும். ஸோ -13 இருக்கும். இப்போ இந்த ப்ரீவியஸ் ஆவரேஜ் இருக்குல்ல, ப்ரீவியஸ் ஆவரேஜ் 20ன்னு இருக்குது. அதுலேருந்து -13 செப்பரேட் பண்ணால் போதும். அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் இருக்கும் 7. அப்போ புதுசாக வந்தவரோட ஏஜ் வந்து 7 இயர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இதை மாதிரி ஷார்ட்கட்ஸ் உடைய வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்தராக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.